மஹிந்த, ரணில் உள்ளிட்ட 30 பேர் உள்ளிட்டோர் எடுத்த அதிரடி முடிவு. ரணிலுக்கு ஆப்பு வைத்த அனுர அடுத்து நடக்கப் போவது என்ன? தமிழரசு கட்சியிலிருந்து அதிரடியாக வெளியேறிய முக்கிய புள்ளி. நாங்கள் இனவாதிகள் அல்ல, தமிழ் மக்கள் எங்கள் பக்கமே. அனுர அரசு தகவல். வரி நிலுவைகளை வசூலிக்க நடவடிக்கை. இலங்கை அரசியல் அதிர்ச்சி. இந்திய வெளியிட்ட தகவல். ரணிலின் வாளை பிடித்துக் கொண்டு அனுர மறைமுகமாக சாடிய நிமல் லான்ஸ். கண்டியில் களமிறங்கும் சஜித்தின் முக்கிய புள்ளி. இலங்கையின் 9வது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் 30 பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபாவேவர்தன, சமல் ராஜபக்ச, ஜோன் சனவரத்ன, வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் இந்த முடிவை எடுத்துள்ளனர். பந்துல குணவர்த்தன, காமினி லோக்குகே, வினோதலிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சி விக்னேஸ்வரன், சிசிட ஜெயக்கோணி, விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். தேசிய பட்டியலூடாக சபைக்கு வந்த திஸ்ஸ விதாரண, ஜி.எல். பீரிஸ், தமிக்க பெரேரா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அலி சப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இவ்வாறு சுமார் 30 எம்பிக்கள் வரை பொது தேர்தலில் களமிறங்கவில்லை என தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியுடன் நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அனைத்து அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 307 போலீஸ் உத்தியோகத்தர்களும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட 24 தற்காலிக உத்தியோகத்தர்களும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் பாதுகாப்பை முற்றாக நீக்கவில்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுகின்றார் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுகின்றார் என்று அவர் அறிவித்துள்ளார். குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களினுடைய கோரிக்கைக்கு அமைவாகவே தான் விண்ணப்பத்தை கொடுத்திருந்ததாகவும் அதனை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியல் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளடக்காததன் அடிப்படையிலும் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தான் தோன்றியமின்தான் தனக்கு தமிழரசு கட்சியின் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தினூடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது. இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் பல தியாகங்களாலும் வீரம் சரிந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையில் அடிப்படையில் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சியின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையில் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான ஒரு செயல்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அளிக்கும். எனவே என்னை நேசிக்கும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம், வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறிய தருவது என்னவென்று சொன்னால், வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோர்விழுந்து சோராமல் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றபடியால் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் விளங்குகின்றேன் என்றார். தேசிய மக்கள் சக்தியின் இனவாதிகள் அல்லர். எனவே பொது தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு கிட்டும். அதன் மூலம் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். எமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எளிமையானவர். எனது சட்டம் மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார். மக்கள் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்றப்படும். ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் எமக்கு விழாத வாக்குகள் கூட பொது தேர்தலில் கிடைக்கும் என உறுதியாக நம்புகின்றோம். அந்த ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மை பலம் கிட்டும் என எதிர்பார்க்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர். அனைவருக்கும் சம உரிமை வழங்கி இலங்கையர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற
வாக்குகள் பொது தேர்தலில் நிச்சயம் இரட்டிப்பாகும் என்றார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாய் இலக்கான ரூபாய் 2024 பில்லியனை தாண்டியுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுய மதிப்பீட்டு முறையின் கீழ் சில வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் வருகை தந்து நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிப்பதை உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னோக்கி செல்லும் போது உரிய சட்ட முறைகள் மூலம் செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரிகளை வசூலிப்பதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சந்திரசேகர கூறியுள்ளார். 2 வருடங்களின் முன்னர் இலங்கை எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி நிலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் காணப்படும் நிலைமை உலகின் ஏனைய பகுதிகளில் தாக்கத்தை செலுத்தக்கூடும், குறிப்பாக தென்பகுதியில் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரம் இன்று பலவீனமான நிலையில் உள்ளது. கடந்த 5 வருடங்களில் மிக மோசமான நிலையை எதிர்கொண்ட உலகின் பல பகுதிகளிற்கு நான் சென்றுள்ளேன். இந்த நாடுகளில் வாழ்க்கை தர வீழ்ச்சியை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். நான் இலங்கைக்கு இங்கு குறிப்பிடலாம். நான் அந்த நாட்டிற்கு சென்றிருக்கின்றேன். நான் அங்கு அடிக்கடி செல்கின்றேன். அங்கு இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களுக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி, அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்ட சில காரணிகளாலும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத வெளிக்காரணங்களாலும் அவர்கள் இந்த நிலையை அனுபவித்தனர் என குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் நாங்கள் பார்க்கின்றோம், மத்திய கிழக்கில் நாங்கள் பார்க்கின்றோம். பூகோளமயப்படுத்தப்பட்ட உலகின் பதற்றங்களுக்கும் மோதல்களும் உலகின் ஏனைய பகுதிகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்த போகின்றன. ஒரு பிராந்தியத்தில் இல்லை, எல்லா பாகத்திலிருந்து அனைவருக்கும் இவை ஏதோ ஒரு வடிவத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துச் சென்ற பொருளாதார திட்டங்களை நிறுத்தினால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்ச தெரிவித்துள்ளார். இதையடுத்து தேசிய மக்கள் சக்தி உணர்ந்துள்ளது. எனவே தான் சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தம் தொடர்பில் தேர்தலுக்கு முன்னர் கூறியதையே தேசிய மக்கள் சக்தி செயற்படுத்தவில்லை. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது பொருளாதார குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்தது. தேர்தலுக்கு முன் சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தத்துடன் செல்ல முடியாது என கூறினார். அதில் திருத்தங்களை மேற்கொள்வோம் என்று மக்களுக்கு உறுதியளித்தனர். அந்த ஒப்பந்தம் நாட்டுக்கு பயன்படாது என்றும் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த போது அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர். அவ்வொப்பந்தம் நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல என்றும் தாம் ஆட்சிக்கு வந்ததும் அதனை ரத்து செய்வதாகவும் குறிப்பிட்டனர். இவ்வாறு இவர்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறிய விடயங்களை செய்யாமல் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பொருளாதார வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தோம். அதனை இன்று ஜேவிபி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் ஒரு வாரத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த 1.5 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்படும் வெற்றிகரமான திட்டமாகும். மத்திய வங்கியின் ஆளுநர் திரைசேரியின் செயலாளர் மற்றும் பொருளாதார குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட நீண்ட வேலை திட்டமாகும் என்றார். முன்னாள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான சுஜிவ சேனசிங்க இம்முறை கண்டியில் போட்டியிட உள்ளார். தற்போதைக்கு சுஜிவ சேனசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயல்படுகின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார நடவடிக்கைகளை இவர் ஒருங்கிணைத்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா தோல்வியுற்றதை தொடர்ந்து சுஜிவ சேனசிங்க அரசியலை விட்டு ஒதுங்கும் தீர்மானத்தில் இருந்தார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்டவரின் பலரின் வற்புறுத்தலுக்கு இணங்க அவர் இம்முறை கண்டி மாவட்ட தலைமை வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட இணக்கம் தெரிவித்துள்ளார். உகாண்டாவில் ராஜபக்சர்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டாலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திடம் அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உகாண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து சீசெல்ஸ் மற்றும் உகாண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய ராஜபக்சர்கள் நாட்டிலிருந்து கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்களே மேற்கொள்வோம் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க நேற்று முன்தினம் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார்.
அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்சர்களை உகாண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோர் சவால் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரி செலுத்தாதவர்கள் தொடர்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 300 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர வணிகங்கள் என்பன 2024 அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் 100 பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளன. இந்த தொகையை செலுத்த வேண்டியவர்கள் டிசம்பர் 25 வரை நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் சோபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த தொகையை மீட்டெடுத்தால் திணைக்களத்தின் இந்த ஆண்டின் வருமான இலக்கான 2024 பில்லியன் ரூபாய்களை அடைய முடியும் என சந்திரசேகர கூறியுள்ளார். இந்த காலக்கெடுவை நீடிக்க முடியாது என்றும் கடனை செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.